ஹல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில கர்த்தர் மகிமைப்பட்டார். ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை. இந்த அருமையான நாளில உங்களோட இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஒரு செய்தியை எடுத்து காலையில முதல் ஆராதனையில பேச ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமா, நீதிமொழிகள் 23:26 மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அல்லேலூயா. மகனை மாத்திரம் சொல்லல, மகளையும் தான் கேட்கிறார். என் மகளே, என் மகளே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த இருதயத்தை குறித்து தான் பேசினேன். 17:9 எரேமியாவிலே, இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? 10ஆம் வசனத்துல ஆரம்பத்துல சொல்லுவார், கர்த்தராகிய நானே. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே. ஒரு அல்லேலூயா சொல்லு. நித்தமும் பொல்லாததே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம், அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. உன் இருதயம் பொல்லாதா இருக்கிறதுனால அவர் இருதயம் விசனப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். ஆதியாகமம் 8:21 அவன் சிறு வயது தொடங்கி அவன் இருதயம் பொல்லாததா இருக்கிறது. For the intent of man's heart is wicked from his youth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 3:12 ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நம்மிலே இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு. நம்முடைய இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள இருதயம் இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டர் மாதிரி உடம்பு சரியில்லை, வா 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 ஜெபம் பண்றேன். சோத்திர ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சோகம் உண்டாகட்டும். சோத்திர சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. உள்ளத்துல சொல்லும், இருதயம் சொல்லும், இவர் ஜெபம் பண்ணி உனக்கு நான் அற்புதம் நடக்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லு. நான் உடனே சொல்லுவேன், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, போயிட்டு வாங்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 21:1 சொல்லுகிறது, ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்திலே நீர்க்கால்களை போல இருக்கிற தமக்கு சித்தமானபடி எல்லாம் கர்த்தர் அதை திருப்புவாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க இருதயத்தை கர்த்தர் பேசுறாரு. காலையில ஒரு வாசகம் என்னை ரொம்ப ரொம்ப என்ன அப்படியே கேட்ச் பண்ணுச்சு. என்னன்னா, இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம், ஆனா அதற்கு முன்பதாக உங்களை வாசித்து வைத்த வேதம் தான் இந்த வேதம். உங்களை வாசித்து வச்சிருக்கிறது, உங்களை நல்லா தரோ பண்ணி இருக்கு, உங்களை த்ரூ பண்ணி இருக்கு. நீங்க அப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி உன்னை காட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ராஜாக்களின் இருதயம் கர்த்தரின் கரங்களில் கையில நிற்கால. 1:21 ரோமர் 1:21 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:1 ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஆமா, ரோமர் 1:21 உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பாருங்களேன், இந்த பிள்ளைங்கள் எல்லாம் இயேசுவை தேவன் என்று அறிந்திருக்கிறீங்களா? இயேசுவை தேவன் என்று அறிந்திருக்கிறீங்களா? கமேஷ் அறிந்து கொண்டிருக்கியா? இயேசு கிறிஸ்து தேவன், ரைட்டா? யஷ்வந்த், நீ அறிந்திருக்கிறியா? தோத்திரம் இல்லையா? ஆனா இந்த பிள்ளைங்க தேவன் என்று அவரை அறிந்திருக்கிறாங்க, ஆனா சம்டைம்ஸ் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தாமல் போயிடுறாங்களாம், ஸ்தோத்தரியாமல் போயிடுறாங்களாம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போகிறது. அநேக வாலிபருடைய இருதயம் இருளடைந்து இருக்கிறது. ஆனா இன்றைக்கு வசனம் என்னும் வெளிச்சத்தில கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லுங்க. அநேக வாலிபருடைய இருதயத்தை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. தோத்திரம். ஆமா, உன் வெளிச்சம் என்ன பண்ணாது, குறையாதபடி நீ என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இதெல்லாம் முதல் ஆராதனையில பேசினேன். இந்த இருதயம் ஆண்டவர்கிட்ட கொடுத்தா எப்படியெல்லாம் மாத்துவாருன்னு சொல்லி 2 விஷயத்தை பேசினேன். முதல்ல யாத்திராகமத்துல 35ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனமும் 33ஆம் வசனம் 35ஆம் வசனம். 30ஆம் வசனத்திலே பேர் சொல்லி அழைத்தாரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பேர் சொல்லி அழைத்தாரா. ஆதியாகமம் 31:2 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31:2. யாரும் போக கூடாது, நீங்க இருந்து கர்த்தரோட வார்த்தையை கேட்கணும்.
இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்கிறாரு. ஆமா, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். வேறுபட்டு இருக்க கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, யாத்ராகமம் 31:2 யாத்ராகமம் 31:2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்தேன். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. பெயர் சொல்லி அழைத்தாரு. 35:30 பெயர் சொல்லி அழைத்தாரு. 33 தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். தேவ ஞானத்தினாலே நிரப்பினார். 35ஆம் வசனத்துல ஞானத்தினாலே கர்த்தர் நிரப்பினார். இந்த பெஸ்லேயேலை எதுக்காக நிரப்பினார் தெரியுமா? கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்துல 30, 33, 35 வசனங்களை நீங்க வீட்டுல போய் படிச்சு கொள்ளணும். 36ஆம் வசனத்திலே 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல விவேகமுள்ள இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. இந்த பெஸ்லேயேல் எல்லாரும் சொல்லுங்க. பெஸ்லேயேல் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. பெஸ்லேயேல் சொல்லுங்க. குட். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே உங்களை கேட்பேன். நான் முதல் பேர் சொன்னேன்னா அது என்னன்னு கேட்பேன். நீங்க கரெக்டா சொல்லலைன்னா 500 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லைன்னா அவனுடைய பெற்றாரோடு அவனுடைய பிள்ளைகளோடு இங்க ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம முழங்காலில நின்று மாலை ஆராதனை முடிந்த பிறகு 8 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. 500 ரூபா கொடுத்துட்டா போயிடலாம். இல்லையா இரவு 8 மணி வரைக்கும் இங்கதான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. டீ கூட வாங்கி தர மாட்டேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இந்த பெஸ்லேயேல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த ஷேடோ ஆஃப் த காட் ஹேல் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவனின் நிழலில் என்று அர்த்தம். பெஸ்லேயேல் சாதாரண ஆள் இல்ல. ஆண்டவர் மோசேக்கு காண்பித்து கொடுத்த ஆசரிப்பின் கூடாரத்தின் வேலைப்பாடுகளை எல்லாம் பெஸ்லேயேலை கொண்டுதான் கர்த்தர் கட்டி முடிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஒரு பெஸ்லேயேலை தெரியும். அவர்தான் கர்த்தர் இயேசு. கரம் உயர்த்தி ஒரு கர்த்தருக்கு இப்ப நன்றி சொல்லி இருக்கணுமே. நேரத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணுமே. ஆமா, அவர் சொல்றாரு உன் வீட்டை நான் கட்டுவேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராக. எவ்வளவு அழகா சொல்ற தெரியுமா? வீடு எப்படி கட்டப்பட்டிருக்குமா? ஞானத்தினாலும் அறிவினாலும் அநேக நன்மைகளாலும் வீடு கட்டப்பட்டிருக்குமா. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவர் எப்படி கட்டுவார்? இவர் சொல்றாரு ஜெப வீட்டை நான் கட்டுவேன்றாரு. 16-18 மத்தேயுல சொல்றாரு என் வீட்டை நான் கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல பெஸ்லேயேல். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சபையை வாங்கி நாம் கட்டும் பொழுது அநேக பெஸ்லேயேல்களை கர்த்தர் நம்ம சபைக்கு கொண்டு வர போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு பெஸ்ட் என்ஜினியர்ஸ் ஒரு பெரிய இதுவெல்லாம் கிடையாது. நல்ல சபையை குறித்து ஞானமுள்ள தேவ ஆவியிலே நிறைந்தவன், ஞானத்தினால் நிறைந்தவன், தேவ அபிஷேகத்தினால் நிறைந்தவன், விவேகமுள்ள இருதயம் உள்ளவன் கர்த்தரிடத்துல இங்க வருவான். நிரப்பப்பட்ட இருதயத்தோடு இங்க வருவான். அவன் எடுத்து இந்த சபையை கட்டி கொடுத்துட்டு போவான். கரங்களை தட்டிடுங்க இப்பவே. ஒரு ஆமென் சொல்லி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக இருதயத்தை கர்த்தர் நிரப்பின பெஸ்லேயேலை பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்தேன். இதை இருதயத்தை நேராக்கின யோசபாத். இருதயத்தை நேராக்கின யோசபாத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க போய் வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவனை தேடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அந்த 3ஆம் வசனத்திலேயே இருதயத்தை நேராக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெஹோசபாத் என்று சொன்னால் God has decided, Yahweh has judged, God has decided. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய பெயருக்கு அர்த்தம். எனக்கு அன்பானவர்கள், இந்த யோசபாத்து வேற ஆட்களோட கூட்டிட்டான், தெரியாத கூட்டிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் ஒரு நன்மையை செய்துட்டான். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, தேசத்தை விட்டு விக்கிரகங்களை நீ அகற்றினபடியால். முதல் ஆராதனையில பேசுன, ரொம்ப கடிந்து கொண்டு பேசுனேன். சிலர் சபைக்கு வராங்க, ஆனா விக்கிரக ஆராதனை பண்றாங்க. கர்த்தர் அதை எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சபைக்கு வருது, திருவிருந்து எடுக்குது, மாதா கோயிலுக்கு போகுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேன். சத்தமா சொல்லு. விக்கிரகங்களுக்கு படைச்சதை கொடுத்தா சாப்பிடுற. ஸ்தோத்திரம். ஓடி போய் நீதான் முதல் லைன்ல நிக்கிற தட்டு வச்சுக்கிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லு. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். நீ விக்கிரகங்களை விட்டு விலகணும். அகற்றினானா விக்கிரகங்களை, தேசத்தை விட்டு அகற்றினானா. அத நிமித்தம்
கர்த்தர் யோசபாத்துக்கு ஒரு இரக்கம் வச்சாரு. ராமன் சொல்லுங்க. கர்த்தர் அவனுடைய இருதயத்தை நேராக்க உதவி செய்தார். பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு பிதாக்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 23 வாசிக்கிற யாத்ராகமம் 2 நாளாகவும் 23 வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான். 4ஆம் வசனம், எல்லாரும் கர்த்தரை, லேவி குடும்பம், யூதா குடும்பம் எல்லாம் கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையதுன்னு சொன்னாரு. பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ போய் சண்டை அடிச்சுட்டு இருக்காத. சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ போய் சண்டை அடிச்சுக்காத. தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நீ சண்டை அடிச்சா கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷனு. தோத்திரம், நீ அமைதியா துதி துதி துதி. பக்கத்துல பார்த்து சொல்லு, துதி துதி துதி. ஆமா, ஆல்வின் தாமஸ் மாதிரி இன்னும் துதிப்பேன்னு பாட்டு பாடிட்டே இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. தூங்குற நீ ஒரு அல்லேலூயா சொல்லு. வெரி குட், அல்லேலூயா. அந்த ஸ்பீட்லயே அடிச்சு விட்டாதான் உஷாராக மாட்டாங்க, சொல்லிடுவாங்க. 20:15, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் யாருது இல்ல, தேவனுடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, 19ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் தேவனை துதித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனை துதித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவனை துதித்தார்கள். நல்லா சொல்லுங்க, தேவனை துதித்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன பண்ணீங்க, தேவனை துதித்தீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் அவர்? ஜீவனுள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் அவர்? மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த தேவனை துதிச்சீங்க. சாதாரண தேவனை துதிக்கலமா நீ? ஒரு அல்லேலூயா சொல்லு. உன்னோடு பேசுகிற ஆண்டவரை துதிச்ச. அல்லேலூயா. நீ பேசினால் கேட்கிற ஆண்டவரை துதிச்ச. நீ அவர் கேட்டதற்கு பதில் தருகிற ஆண்டவரை நீ துதிச்ச. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நன்றி அப்பா. 22ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, ஆமா, தொடங்கின பொழுதே கடைசி வார்த்தை போங்க, கடைசி வார்த்தை போறங்க. கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமா, கூட உனக்கு விரோதமா வந்துட்டான்ல, நிறைய பேர் வந்துட்டான். உன் சொந்தத்திலே யாரு தெரியல, உன் வேலை மேலேயே யாரு தெரியல, ஆனா உனக்கு விரோதமா வந்துட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லு, அவன் மாட்டிக்கின, அவன்கிட்ட நீ மாட்டிக்கல. சொல்லு, பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லு, அவன்கிட்ட நீ மாட்டிக்கல, அவன் தெரியாதனமா வான்ட்ட வந்து மாட்டிக்கிட்டான். ஏமா, எது சொன்னாலும் சந்தோஷப்படாம அப்படியே இருக்கிறிய. நரசிம்மராவ் யாருன்னா உனக்கு சொந்தக்காரா? முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ். எது சொன்னாலும் சத்தங்காட்டான் அப்படி கடக்கு. தோத்திரம். புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறது தான் நல்லது. ஒரு இல்லையா சொல்லு. ஆமா, வாசிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கு. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது. ஆமா, ஃபாதர் நல்லா பாடினாரு, துதி எடுத்தா. ஆனா இங்க வேற, யோசபாத் ஃபைட் வேற. ஜோசபாத்தை கொண்டு கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? நீ துதிப்பா, நான் யுத்தம் பண்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம துதிக்க கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. சொல்லுங்க, நம்ம துதிக்கணும், அதுதான் நம்ம வேலை. பக்கத்துல சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, துதிக்கிறது தான் நம்ம வேலை. அல்லேலூயா. அவர் மிதிப்பாரு, நீ துதிப்பா, அவர் மிதிப்பாரு. நீ துதிப்பா, அவர் மிதிப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. உனக்கு விரோதமா எழும்பினவன், கூட்டம் கூட்டினவன், அவனுங்களுக்குள்ளவே சண்டை அடிச்சுப்பானுங்க. யாரெல்லாம் எந்தெந்த அக்காலாம் உனக்கு விரோதமா கூடி பேசுச்சோ அவங்களுக்குள்ளவே அடிச்சுக்கின்னு வருவாங்க உங்ககிட்ட. நீ அங்க போய் ஜட்ஜு மாதிரி உக்காந்துக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லு. சரி சகோதரி, விடு சகோதரி, ஜெபம் பண்றேன், சமாதானத்தை தருவார் உங்களுக்கு, போங்கன்னு சொல்லி விட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. அவர்கள் வெட்டுண்டு மடிந்தார்கள். துதி செய்ய தொடங்கினவன காரணம், அவன் இருதயத்தை நேராக்கினான். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. சாத்தானே, அவனை நேரப்பட வேலையில சபைக்கு கொண்டு வராம அவனை இழுப்பறியா வைத்திருக்கிற சத்துருவே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு. இது புரியுற ஆளுக்கு புரியும். சோத்திரம். ஆமா, நேரத்தோட வராம அப்படியே இழுப்பறியா இழுத்துக்கிட்டு போலான்னு ஆராதனை முடிஞ்சவன அப்படி ஒளிஞ்சு வந்து உட்காரான் பாரு, அந்த ஆவி, அந்த பொம்பளையால் ஆவி. அல்லேலூயா சொல்லு.
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயத்தை நிரப்பின பெசலேயல் இருதயத்தை கர்த்தர் நிரப்பினாரு. யோசபாத்தின் இருதயத்தை நேராக்கிட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் நல்லா இருக்கா? கேளு கேளு, பக்கத்துல கேளு, உங்க இருதயம் நல்லா இருக்கா? அல்லேலூயா. சரி, அடுத்தது போயிருவோம். மூன்றாவதாக, இரண்டாவது சர்வீஸ்ல the third point இப்ப ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு சொல்றேன். வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை, எஸ்ரா prepared his heart. ஹல்லேலூயா. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சனிக்கிழமை எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலேயே தான் உட்காந்துருப்பேன். பைபிள், டைரி, தோத்திரம், இதுதான் என் வேலை. எத்தனை மணி நேரமானாலும் ஆண்டு சமூகத்தில் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் சனிக்கிழமை கூட்டங்களிலே நான் ஒத்துக்கொள்வது கிடையாது. ஊழியக்காரர்கள் கூட்டங்கள் கூட நான் ஒத்துக்கொள்வது கிடையாது. குடி பேசிட்டு ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்து சபைக்கு கொடுக்கணும்னு பேசுறது கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்குவேன். அல்லேலூயா. யாராவது நம்ம சபைக்கு வந்துட்டாதான் மெசேஜுக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ, அது கூட கொஞ்சம் ஃப்ரீ. ஆனா அதுக்கு முன்னால ஆராதனைக்காக நான் ஆயத்தம் ஆவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை விசுவாசி சனிக்கிழமை 1 மணி நேரமாவது ஆராதனைக்காக ஜெபித்து வரீங்க? கரங்களை உயர்த்துங்க. ஆராதனைக்காக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நான் 1 மணி நேரம் ஜெபித்து வரேன். வெரி குட் ஜோசப் ஐயா. சிலம்பு எஸ்ரா பக்குவப்படுத்திட்டேன் நீ, தோத்திரம். அடுத்தது ஸ்ரீதர் பிரதர், வின்சென்ட் டேவிட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க யார் 1 மணி நேரம் நாளை இன்னைக்கு ஆராதனைக்காக தேவ சமூகத்துல காத்திருந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? நீங்க ஜெபிச்சு வாங்க. அம்மா ஜெபிச்சு இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிச்சு வாங்க. சபையிலே கர்த்தருடைய அக்கினியை நீங்க பாப்பீங்க. சபையிலே கர்த்தர் சிங்காசனம் போட்டு உட்காருகிறத நீங்க பாப்பீங்க. எப்பவுமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கணும். ஆராதனையில நீ மகிமைப்படணும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வரும் பொழுது எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாய் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி இறங்கணும். ஆண்டவரே, பலிபீடத்துல இறங்கினது போல கர்த்தருடைய அக்கினி எங்கள் மேல இறங்கணும். ஜெபிச்சு வரணும். எங்க ஞாயிற்றுக்கிழமை உன்னை தள்ளிட்டு வர்றதே பெருசா இருக்கு கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஏந்திரு 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 ஏந்திரு, என்னம்மா தூங்குற, ஏந்திரு ஏந்திரு, போத்திக்கோ, ஏந்திரு போத்திக்கோ, ஏந்திரு போத்திக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டியா? சத்தமா ஒரு அல்லேலூயா. 8:30 மணிக்கு ஆராதனைனா நீ 8:20 வாசல்ல கீழே நிக்கணும். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு. தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. வேலைக்குன்னா பயந்துன்னு ஓடுற மேனேஜர் மூஞ்சி காட்டுறான், சூப்பர்வைசர் மூஞ்சி காட்டுறான். தோத்திரம். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு சீக்கிரமா வரணும். சனிக்கிழமை நீ ஆயத்தமாகணும். சனிக்கிழமையே ஜெபிக்கணும். சனிக்கிழமையே நீ ஜெபிக்கணும். சனிக்கிழமையே ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீ என்னோடு கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்கப்பா, ஊழியக்காரன்கிட்ட வார்த்தை கொடுங்கப்பா. நீ கேட்கணும். எனக்கு ஃபுட்டு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆகாரம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு எனக்கு ஆகாரம் வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், எஸ்ரா என்றால் God has helped. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எஸ்ரா என்ன பண்ணானா, தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். பாருங்க, முதல்ல பார்க்கிறோம் இந்த 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, seek the law, தேவனுடைய கட்டளைகளை தேடினான். Seek ye out of the book of the Lord. கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து வார்த்தையை தேடினான் எஸ்ரா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரன் கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து வார்த்தையை தேட வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லு. யூடியூப் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அம்மா, அவன் தெருவுல பேசிட்டு போற மாதிரி
இங்க சபையில பேசுகிறது, கர்த்தருடைய சமூகத்துல நின்று, பலிபீடத்துல நின்று, கர்த்தர் மக்களை, குடும்பங்களை ஆசீர்வதிக்க தேவ சமூகத்துல காத்திருந்து வந்து பேசுவது. கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறது. அல்லேலூயா. வார்த்தை கொடுங்கப்பான்னு தேடணும். அன்றைக்கு எலிசாவை தேடினாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் உண்டு என்று ஜனங்கள் அவனை தேடினார்கள். தாழ்மையா சொல்றேன், ஒரு ஊழியக்காரன்ட்ட கர்த்தருடைய வார்த்தை இருந்து, ஒரு கர்த்தருடைய பிள்ளைட்ட கர்த்தருடைய வார்த்தை இருந்துனா ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. காலையில எழுந்துக்கிறது, நாஸ்டா பண்றது, டீ குடிக்கிறது, தூங்குறது, மறுபடியும் 11 மணிக்கு எழுந்துக்கிறது, டீ குடிக்கிறது, மறுபடியும் என்னுடைய டைரியை வந்து பாருங்க. நேற்றுக்கு 3 மணிக்கு எழுந்துட்டேன். நான் அதிகால ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய கிருபையில வந்து ஊழியெல்லாம் செஞ்சுட்டீங்க. சபையில பிரதர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. போயிட்டு உக்காந்து வார்த்தை எடுக்கணும்னு இப்படி எடுத்தேன். இங்கிலீஷ்ல எழுதுனேன். நீங்க அப்புறமா வந்து என்னுடைய அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை கொஞ்சம் பாருங்க. நான் எப்படி ஆர்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த வார்த்தைங்கள்லாம் எப்படி கிறுக்கி வச்சிருக்கிறேன். தூக்கம் தூக்கம். அப்போ என் மனைவி சொன்னாங்க, ஏங்க தூக்கம் வருது, போய் படுங்க. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்தேன். தூங்கி எழுந்த மூளையில சுத்துறாப்புல வார்த்தைகளை. அல்லேலூயா. கிருபையா எழுந்து வந்து உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தேன். ஸ்டடியா எழுதுறதுக்கு கிருபை தந்தார் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. இந்த விஷயத்திலே உன் மனைவி பேச்ச கேளு. அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. Seek the law, seek the law. கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 34ஆம் அதிகாரம் ஏசாயா 16ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். தேடி வாசிங்க. இவைகளில் தேடி வாசிங்க. சிஸ்டர், பிரதர், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிங்க. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க இந்த ஜெபத்துக்கு, இந்த ஆராதனைக்கு? அம்மா ஐயா, அம்மா ஐயா, அம்மா பைபிள் பைபிள் படு ஐயா. வேற யாரு? ஐயா. காலையில எழுந்து வேதம் படிக்கணும். டீ குடிக்கிறியோ இல்லையோ, வேதம் படிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு, நல்லா சத்தமா சொல்லு. ஆமா, பைபிள் எடுத்துட்டு வரிய, பைபிள் எடுக்கும் பொழுது பைபிள் உன்னோட பேசல. காலையில கர்த்தருடைய வார்த்தையை படிக்காத வரிய, கர்த்தருடைய வார்த்தை உன்னோட பேசல. சொல்லுங்க. காலையில கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். ஒரு வசனமாவது நீ படிச்சுட்டு வரணும். அல்லேலூயா. ஆண்டுட்ட ஜெபம் பண்ணிட்டு வரணும். என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ரொம்ப அழகா இருக்கு, வாசிக்கலாம். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, அவருடைய ஆவி, யூடியூப் வாய் சொல்லல, அவருடைய வாய் சொல்லிட்டு. கரம் உயர்த்தி கர்த்தரை துதிங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. ஆன்லைன்ல வரணும், சபைக்கு இங்க வரணும். 52 வாரம் 52 வாரம் நீ பிரசன்ட் ஆகணும். ஆண்டவர் சமூகத்துல நீ இருக்கணும். அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. ஆண்டு சமூகத்தை விட்டு போக கூடாது. ஆண்டு சமூகத்தை விட்டு போக கூடாது. எவனா வந்து நோட்டீஸ் வச்சானோ அவனை சமாடி அடிச்சு துரத்தி விட்டணும், உன் சொந்தக்காரனை வீட்டுல இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அன்னைக்கு தாமா முகூர்த்த நாள். இல்லப்பா, எனக்கு ஒரு முகூர்த்த நாள் இருக்கு. என் தேவன் என்னை சந்திக்கிற நாள், என் தேவன் என்னோடு பேசுகிற நாள். நீ என்னைக்கு சொல்றியோ அவனோட உறவே உனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தேவனுடைய உறவை அறுத்துட்டு போவாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, அவன் யாரன்னா இருக்கட்டும், அவன் பங்காளி, அவன் சொந்தக்காரன், அவன் ரொம்ப முக்கியமானவன், எவனா இருக்கட்டும், கர்த்தரை விட முக்கியமானவங்க இந்த உலகத்துல யாருமே எனக்கு கிடையாது, உனக்கும் கிடையாது. அல்லேலூயா. உன் முகூர்த்த நாளை நீயே வச்சுக்கிடப்பா, நான் அப்புறமா வந்து மொய் கொடுத்துக்கிறேன் வீட்டுல. இன்னும் ஒரு ஆமென் சொல்லு. நீல ஊர்ல சந்தனம், ஊர்ல கல்யாணம் மாறல சந்தனம் பூசிட்டு ஊருக்கு முன்ன ஓடி விடுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. முதல் ஆராதனையில சொன்ன திருப்பதி லட்டுனா சிலருக்கு பிடிக்கும். ஆபீஸ்ல கொண்டு வருவான். என்னடா மொட்டை அடிச்சிட்டு இருக்கிற? திருப்பதி லட்டு. ஊருக்கு முன்ன விசுவாசி அலைஞ்சி போய் அதை எடுக்கும். தோத்திர ஆண்டவரே.
ராகபஷாதா, கர்த்தர் உன்னை கண்டிக்கிறார். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நீ சாப்பிட்டா பேய்களோடு உனக்கு ஐக்கியம். அல்லேலூயா. யார் சொல்றது இது? பவுல் சொல்றாரு, பேய்களோட ஐக்கியம். நான் சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, seek the law, seek the law, seek ye out of the book of the Lord. ஆமா, தேவனுடைய வசனத்தை தேடினா, வார்த்தையை தேடினா, அப்புறம் and to do it, and to do it. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் அதன்படி செய்யவும், and to do it, and to do it. அத amplified versionல ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்லு தெரியுமா? and to practice it, and to practice it. பிரசங்கம் பண்றதற்கு முன்பதாக அந்த வசனத்தை நம்ம பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும். நடைமுறை வாழ்க்கையில வசனத்தை அபியாசப்படுத்தணும். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் பைபிள் படிக்கல. அன்னைக்கு நான் கேட்ட 4 சுவிசேஷத்தை எத்தனை பேர் படிச்சீங்கன்னா 1-2 பேர். அவமானமா இருந்தது எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. and to do practice it. அல்லேலூயா. அதை நடைமுறைக்கு, அவன் பிராக்டிக்கலுக்கு, அவனுடைய நடைமுறைக்கு அபியாசப்படுத்துறான். மூன்றாவதாக and to teach in Israel's statutes and ordinances. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9:27 பவுல் சொல்றார், வாசிக்கலாமா? ஆமா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதுதான் பிராக்டிஸ் பண்றது. and to practice it. அல்லேலூயா. ஆமா, வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தின வசனம் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கணும். ராமேன் சொல்லு, சத்தமா சொல்லுங்க. வசனம் நம்ம ஒடுக்கணும். கண்களை சுத்தம் பண்ணணும், வசனம் இருதயத்தை சுத்தம் பண்ணணும், சிந்தைகளை சுத்தம் பண்ணணும். சிந்தையில போராடுகிற பயங்கரமான போர்க்களங்களை சத்துருவை கர்த்தர் அடிக்கணும். வசனத்தினால நீ ஜெயிச்சு வந்து இந்த வசனத்தை நீ சொல்லும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை செய்வார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆமா, யோபு அழகா சொல்லுவார். 6:24 யோபு அழகா சொல்லுவார். வாசிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். வாசிங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. என்ன சொல்றாரு யோபு? என்ன சொல்றாரு சொல்லுங்க சிஸ்டர். யோபு 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 யாருங்க? யோபு யாரு? கர்த்தரால் நற்சாட்சி பெற்றவன். கர்த்தரால் நற்சாட்சி பெற்றவன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சன்மார்க்கனும், அவன் நீதிமானும், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான். அவனை போல பூமியில யாரும் இல்லைன்ட்டார் கர்த்தரு. அப்படிப்பட்ட சாட்சி பெற்றவன் சொல்றான், நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல். இயேசு அற்புதங்கள் செய்கிற வரைக்கும் ஜனங்கள் பின்தொடர்ந்தார்கள். என்றைக்கு உபதேசம் பண்ண இயேசு துவங்கினாரோ அன்றைக்கு ஜனங்கள் இந்த கடினமான உபதேசத்தை யார் பின்பற்ற கூடும் என்று அவரை விட்டு போனார்கள். 150 பேர் இருந்தாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 150 பேர் இருந்தாங்க. சொல்லுங்க, 150 பேர் இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா ஆண்டவர் 150 பேரை பார்க்கல, முன்னாலேயே 12 பேருக்கு போடுறாரு. நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமா, முன்னாலே போடுறார் 12 பேர். அப்பதான் ஒருத்தன் சொல்றான், நித்திய ஜீவன் தரும் வார்த்தை மூடத்துல உண்டப்பா, நாங்க உம்மை விட்டு எங்க போவோம் ஆண்டவரே? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு சொல்றாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருன்னா சொல்றீங்களா? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு சோதர மனைவிமாரே, உங்க கணவனை பார்த்து வேதத்திலிருந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்றீங்களா? கேட்டுக்கிறீங்களா? மனைவிமார் கேட்டுக்கிறீங்களா? கணவன் சபைக்கு வர கணவன்மார்களை சொல்ற கேட்கிறேன். உங்க மனைவிமார்கள் உங்களை பார்த்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்ன சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நீ உபதேசம் பண்ணக்கூடாது. பவுல் அதான் சொல்லிட்டாரு, உன் கணவனுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? உபதேசம் பண்ணவும் அதிகாரம் செலுத்தவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா உன் கணவனை பார்த்து நீங்கள் யோபு சொன்னது போல எனக்கு உபதேசம் பண்ணுங்க நீங்க சொல்லியிருக்கியா? தோத்திரம், இந்த உபதேசம் எல்லாம் வேணாம். இந்த உபதேசம் எல்லாம் எனக்கு பண்ணாதே, எனக்கு எல்லாம் தெரியும், நீ கொஞ்சம் கிளம்பு. யாரை பார்த்து? யாரை பார்த்து? யோபு என்கிற உன்னுடைய கணவரை பார்த்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லு.
அல்லேலூயா. உபதேசம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இயேசுவின் உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் முடிவா வாசிங்கன்னா கிறிஸ்துவின் உபதேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான், கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உபதேசம் என்றால் சட்ட திட்டங்கள். அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, ஒருவன் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் என்ன பண்ண மாட்டான்? முடிசூட்டப்பட மாட்டான். சட்டத்தின்படி, உபதேசத்தின்படி நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உபதேசம் உன்னை சுத்தமாக்கிறோம். இயேசு ஒரு இடத்துல சொல்றார், இப்பொழுதே நீங்க சுத்தமாவறீங்க, நான் உபதேசித்து கொண்டு இப்பவே நீங்க சுத்தமாயிட்டீங்கன்றாரு. உபதேசம் உன்னை சுத்தமாக்கிறோம். சரி, உபதேசம் என்றால் என்ன? சட்ட திட்டங்கள் சுத்தமாக்குகிறது. ஆனா இங்க பிரசங்கம்னு ஒண்ணு இருக்குது. யோவான் ஸ்நானம் பண்றாரு, வாசிக்கலாம். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். புத்திமதி தான் பிரசங்கம். சொல்லுங்க. ஆமா, உபதேசம் போதனை. ஆனா புத்திமதி என்னது? பிரசங்கம். அநேக புத்திமதிகளை சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சரி, போகட்டும். ஆனா எனக்கு ஒரு எஸ்ராவை எனக்கு தெரியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து பார்த்துடலாமா? வாசிக்கலாமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் படபடபடான்னு முடிங்க. தோத்திரம் கடகன படிச்சு முடிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து. வழக்கத்தின்படி, எப்பவுமே இயேசுவுக்கு ஒரு வழக்கம் உண்டு. இயேசுநாதருக்கு வேற வேலை வெட்டினா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அதனாலதான் நான் என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு நிறைய முறை நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லு, வரமாட்டேன். தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. நிறைய முறை என்ன பண்ண மாட்டேன், சொல்லு, என்ன பாரு, நிறைய முறை என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அல்லேலூயா. இங்க இயேசுவுக்கு அது வழக்கம், அது பழக்கம். அல்லேலூயா. இதை தான் நம்ம புழக்கத்துல கொண்டு வரணும் சபையில. ஒரு அல்லேலூயா. இந்த வழக்கத்தையும் இந்த பழக்கத்தையும் புழக்கத்திலே கொண்டு வர வேண்டும் சபையிலே. ஒரு அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். வாசிக்க எழுந்து நின்றார். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது இயேசு எழுந்து நிற்கிறார். வார்த்தையானவர் நிற்கிறார். வாக்குத்தத்தங்களின் தேவன் நிற்கிறார். ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை எழுந்து நிற்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சமாய் வந்தவர் நிற்கிறார், வார்த்தையானவர் நிற்கிறார். அடுத்தது படிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது 61ஆம் அதிகாரம் வருகிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் வருகிறது. வாசிங்க 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு பார்த்தார். அடுத்த வசனம் படிங்க, 20ஆம் வசனம். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்துட்டு உட்கார்ந்தார். அமைதியா உட்கார்றாரியா. This is our Lord Jesus. நம்மளாம் தானே பண்ணியிருப்போம். டேய் ஆபிரகாம் சரி இங்க வா, என்னை பத்தி தான் எழுதியிருக்கிறார் பாரு. ஏசாயா எழுதியிருக்கிறார். மார்த்தட்டி இருப்போம், பெருமிதம் கொண்டிருப்போம், காலரை தூக்கி விட்டு இருப்போம், சின்ன பின்னமா இருப்பானுங்க அங்க இருக்கிறவெல்லாம் நம்மகிட்ட. ஆனா கர்த்தர் நல்லவர். பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அவர் அமைதியில் உள்ளவர். அழகா உட்கார்ந்துட்டாராம். அவரை பத்தி தான் சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டாராம். ஆனாலும்
ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய எல்லாருடைய கண்களும் அவர் மேல் யார் மேல நோக்கமாய் இருந்தது. இருந்தது? யார் மேல இருந்தது? யார் மேல இருந்தது? இயேசுவின் மேல். யாரின் மேல்? கர்த்தருடைய ஆவியானவர் எவர் மேல தங்கி இருக்கிறார்னு ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதோ அந்த எஸ்ரா என்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல். கண்கள் எல்லாரும் எனக்கு ஒண்ணு பிடிச்சது, தேவ ஆவியானவர் இறங்குறத நான் உணர்றேன். பரிசுத்த வல்லமை, வார்த்தையில் வல்லமை இறங்குறத நான் உணர்றேன். தோத்திரம். நான் அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் கண்ணீரோடு இந்த வசனங்களை எடுத்தேன். ஆமா, இயேசுவை சாதாரணமான தேவன் அல்ல. எல்லாரும் அவரையே பார்த்தாங்களாம். 21ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். சிம்பிளா சொல்லிட்டு போறார். 15ஆம் வசனம் போயிருங்க. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். எல்லாராலும் புகழப்பட்டார். உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். அமைதியா உட்கார்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடந்தது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? இயேசுவை போல ஒரு மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்ணலாம், ஆனா உட்காரணும் அமைதியா போய். அங்க ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. எவனா வருவான், கர்த்தர் பேசினாருன்னுவான், கர்த்தருக்கு மகிமை செலுத்து போன்னு துரத்தி விட்டுடணும். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. அப்படியா அப்படியா அப்படியா, நான் முடிஞ்சு போச்சு. தோத்திர ஆண்டவரே, இவரு கவுத்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. ஐயோ சரியான பிரசங்க அப்படின்னாவ. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருடைய வார்த்தை. என் வார்த்தையாது. இயேசு எல்லாராலும் புகழப்பட்டாரு. அங்க 20ஆம் வசனத்தை சொல்லுது, எல்லாருடைய கண்ணும் அவர் மேல தான் இருந்ததாம். இதே தான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிக்கிற பொழுது எல்லாருடைய கண்களும் ஸ்தேவான் மேல இருந்ததாம். அவருடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்ததாம். நல்லா கரங்களை தட்டிடுங்க, நல்லா கரங்களை தட்டிடுங்க, நல்லா கரங்களை தட்டிடுங்க. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் பக்குவப்படுமானால் எல்லாருடைய கண்களும் உன் மேல வைக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் மேல இருக்கிறார், கர்த்தருடைய பிரகாசம் உன் மேல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை பக்குவப்படுத்தின எஸ்ரா. தோத்திரம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கிறது. 4வது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, இருதயத்தை ஊற்றிய அன்னாள், I have poured out my soul before the Lord. சங்கீதம் 62:8, how people pour out your heart before him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 62:8. சங்கீதம் 62:8. ஜனங்களே எக்காலத்திலும் சபையே, கர்த்தர் சொல்றாரு, சபையே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சபையை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சேலான அர்த்தம் தெரியுமா? திரும்பவும் இத சத்தமா சொல்லுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லு. சேலான அர்த்தம் மறுபடியும் என்ன பண்ணு, இத உறக்க இன்னொரு முறை சொல்லிடுன்னு அர்த்தம். சொல்லிடலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் ஒன்று போல வாசிக்கலாமா? ஜனங்களே எக்காலத்திலும் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா இருதயத்தை ஊற்றினால் 1 சாமுவேல் 1:15 அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினாள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அவன் சொல்லிட்டா, நீ குடிச்சு கிடக்குற, நீ ஒரு மாதிரியா இருக்கிற, நீ என்ன இப்படி இருக்கிற, பேலியானின் மக்களா நீ, ஏன் இப்படி இருக்கிறன்னு கேட்கிறாரு. ஏலி வந்து கேட்கிறான். பெரிய ஆசாரியன், பெரிய ஆசாரியம் வந்து கேட்கிறான். சில சமயம் ஊழியக்காரனு மிஸ் ஆவான். தோத்திரம். உன்னை புரிஞ்சிக்க மாட்டான், ஆனா கர்த்தர் உன்னை நன்கு புரிந்து இருக்கிறவர். வரலையா சொல்லு, சத்தமா சொல்லு.
என் அம்மா அப்பா புரிஞ்சுக்கல, என் பாஸ்டர் புரிஞ்சுக்கல, என் கூட பிறந்த என் சகோதரர் புரிஞ்சுக்கல, என் கூட பழகிறவங்க புரிஞ்சுக்கல. ஆமா, ஆனா உன்னை நன்கு புரிந்து வைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். சகோதரனே, இதை நான் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உன்னை புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இத சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். நான் கூட மிஸ் ஆயிடுவேன் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா உன்னை புரிந்து வைக்கிறதற்கு உன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 1 சாமுவேல் 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. ரெண்டுமே நான் சாப்பிடலப்பா. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் ஒரு காரியத்துக்காக வந்தேன், ஒரே ஒரு காரியத்துக்காக நாங்க வந்தேன். வருஷம் வருவேன், ஆனா இன்னைக்கு நான் வித்தியாசமா வந்திருக்கிறேன். நான் எத்தனையோ ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், ஆனா இன்றைக்கு நான் வித்தியாசமா இந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் சமூகத்திலே விடு. மகளே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். உன் இருதயத்தை ஊற்றி. புலம்பல் 2:19 சொல்றது, pour out your heart like water before the presence of the Lord. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிக்கலாமா? புலம்பல் 2:19, எரேமியாவின் புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடுமா. 12 மணிக்கு கூப்பிடுமா, 12:01 கூப்பிடுமா, முதற் சாமத்துல கூப்பிடுமா, எழுந்து கூப்பிடுமா. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிடுமா. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. அல்லேலூயா. நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. வான் தெருவில் இருக்கிற பிள்ளைகள் மூர்ச்சித்து போகிறார்கள், அவர்களுக்காக உன் கரங்களை ஏறெடு. எழுந்திரு, முதற் சாமத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஒரு ஜெப கிருபையை கர்த்தர் சிலர் மேல வைக்கிறாரு, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் சிலர் மேல வைக்கிறாரு. நீ எழுந்திரு, நீ எழுந்து முதற் சாமத்திலே ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றிவிடு. கடைசியாக ஒன்று சொல்லி நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் இந்த இருதயத்திற்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:14 படிங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் அப்பொழுது தியேத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் பிரசங்கிக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நல்ல கரங்களை தட்டுங்க. கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நீங்க 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம் போடுங்க. 6ஆம் வசனம் போடுங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினாலே தடை பவுல் தடை பண்ணப்படுகிறான். என் தேசத்துக்கு வராதபடி ஒரு பெரிய பவுல், ஒரு அப்போஸ்தலன் தடை பண்ணப்படுகிறான். நான் பரலோகம் போய் கேட்பேன் தேவன்ட்ட, ஏன்பா அவனை தடை பண்ணிட்டேன்? அவன் வந்திருந்தா என் தேசம் ஒரு மாதிரி குலுங்கி இருக்குமே. கரங்களை உயர்த்துங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் வந்திருந்தா எப்படி இருக்கும்? அவர் சொல்லுவார், இல்லப்பா உனக்கு மேல எனக்கு தெரியும், எனக்கு நீ ஆலோசனை சொல்ல வேணான்னு சொல்லிடுவாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு, ஜோரா சொல்லு. அவன் தடை பண்ணப்பட்டானா? பவுல் தடை பண்ணப்பட்டான் ஆசியாவுக்கு வராதபடிக்கு. ஆனா மேசியாவுக்கு தெரியும், ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஓசியா வருவான், அவன் பேரு தான் தோமா. சொல்லு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அவர் தான் யாரு? தோமா. அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, பவுல் தடை பண்ணப்பட்டான், ஆசியாவுக்கு வராதபடி தடை பண்ணப்பட்டான், லிஸ்திராவுக்கு போகும்படி அனுப்பப்பட்டான். ஆனா அங்கே ஒரு இருதயத்தை கர்த்தர் திறந்தாரு. ஐயா
இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். லீடியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இங்க லீடியா இருக்குதா? இருதயத்தை கர்த்தர் திறந்தாரு. அந்த மகளுடைய பேரை வச்சிருக்கிறியா? தோத்திரம். ஹல்லேலூயா. லீடியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தது மாத்திரமல்ல, ஆசியாவுக்கு தடை பண்ணப்பட்ட பவுல் லீதியாளின் இருதயத்தையும் அவன் குடும்பத்தையும் அவள் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு அவள் போய்விட்டான் அங்க. ஆனா கர்த்தர் ஐரோப்பியா தேசம் முழுக்க லீதியாளின் இருதயத்தை மாத்திரமல்ல, ஐரோப்பிய தேசத்தின் வாசலை கர்த்தர் திறந்து விட்டார். கரங்களை தட்டி இருக்கணுமே. போராமையுள்ளவர்களே, ஆசியாவுக்கு வராமல் அவன் ஏன் ஐரோப்பியாவுக்கு போனான்? ஐரோப்பிய தேசத்துல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாடாக அநேக நாடுகள் பிரகடனம் பண்ணப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. இங்க வந்தவர் யாரு? தோமா. அல்லேலூயா. எதான் அந்த தோமா? தோமா வந்தாரு. தாமஸ் வந்தார். எதுக்கு வந்தாரு? இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து வந்தார். சுவிசேஷத்தை சொன்னார். தோமாவின் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, இந்திய தேசத்துல சென்னை பட்டணம் ஒரு எருசலேம், தேவனுடைய நகரம் என்று சென்னை பட்டணத்தை சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெருமிதம் கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்தணும். தோமா சிந்தின ரத்தம் இங்க இருக்கு. இங்க இருந்து தோமாவின் ரத்தம் தேவனை கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. தோமா உனக்கு கையளித்து கொடுத்திருக்கிறான் ஒரு காரியத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. நல்லா கேளுங்க சகோதரர்களே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தெரு முனைகளிலே, மூளை முடுக்கு, பட்டி தொட்டி கிராமங்களிலே இயேசுவை சொல்லணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, இயேசுவை சொல்லணும், இயேசுவை சொல்லணும். இந்த தேசத்திலும் அநேக லீதியாள்கள் இருக்கிறாங்க. அவங்க இருதயம் திறக்கப்பட்டால் பட்டணங்கள் சுந்தரிக்கப்படும். கரங்களை உயர்த்தி வரலையா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. கரெக்டா 10:29 10:30 ஆக போறதுக்கு 29. கரங்களை உயர்த்தி வரலையா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை தான் கேட்கிறார். ஏன் தெரியுமா? அதை ஞானத்தினாலும் அறிவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பும்படி உன்னை ஒரு பெஸ்லேயலாய் கர்த்தர் வைக்கும்படி விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, யோசபாத் தன் இருதயத்தை நேராக்கினான். கவனிங்க தம்பி, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. இருதயத்தை நேராக்கினான். இங்கேயே நீங்க அடித்து கொள்றீங்கன்னா வெளியே போய் எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. தோத்திரம். அவனுங்க வீர் கொண்டு எழுறானுங்க. எப்படி ஆகிலும் இயேசுவை சொல்ல நீ போறியா நான் போறியா அப்படின்னு அடிச்சுக்கிறானுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா. இரண்டாவதாக யோசபாத்தின் இருதயத்தை கர்த்தர் நேராக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. கோணலானவைகளை கர்த்தர் நேராக்குவார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? பக்குவப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை உபதேசிக்கும்படி, ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொல்லும்படி கர்த்தர் இருதயத்தை பக்குவப்படுத்த. எத்தனை பேருக்கு ஆசை நான் பிரசங்கம் பண்ணணும், நான் நல்லா பைபிள் படிக்கணும், அநேக ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். ஆமா, எஸ்ராவே கர்த்தர் இருதயத்தை பக்குவப்படுத்துவாராக. ஆமென் சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. நாலாவதாக இருதயத்தை ஊற்றிய அண்ணால். எப்படி ஊற்றணுமா? எழுந்திரு, முதற் ஜாமத்துல எழுந்திரு. எழுந்து என்ன பண்ணு? உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிடுப்பா. உன் மக்களுக்காக, உன் தெருவில் இருக்கிற மூச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்காக உன் கரங்களை ஏறெடுத்து கதறி அழுது, ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லுவாயா? கடைசியாக இருதயத்தை திறந்தார்.